கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 28 இன்றைக்கான எபிசோடுக்கான ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா சொல்கிறாங்க, குருஜி எனக்கு நீச்சல் தெரியாது, தண்ணியில் மிதக்கவும் தெரியாது, அதுக்கான எனக்கு புரிதல் கூட கிடையாது, நான் இது மாதிரி குளத்துலையெல்லாம் நீச்சல் அடித்தது கிடையாது அப்படின்னு. அதுக்கு குருஜி சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன் அத்தை உயிரை காப்பாற்றணும்னா இது மட்டும்தான் இருக்குது. உன்னுடைய அத்தை உயிர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் மிதந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உன் அத்தை உயிரை காப்பாற்றணும்னா இதை தவிர்த்து வேறு எந்த பரிகாரமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, ஐயா வேறு எந்த பரிகாரம் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பரிகாரத்தை செய்கிறேன், ஆனால் கண்டிப்பாக என்னால் நீரில் மிதக்க முடியாது அப்படின்னு. அப்போ குருஜி சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒருவேளை அந்த பரிகாரத்தை செய்ய முடியலைன்னாலும் அதே பரிகாரத்தை மாற்று வழியில் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னன்னு சொல்லுங்கள் குருஜி அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அந்த காலத்தில் முத்து குளிக்கிறதுக்கு ஒரு பலகையில் தான் இறங்குவாங்க. அப்போ கரையில் அவன் மச்சான் தான் கயிறை பிடிச்சிக்கிட்டு நிற்பான், அதுவும் நம்பிக்கையானவன் தான் நிற்பான். முத்து எடுத்ததோட அவங்கள மேலே இழுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். நீ என்ன பண்ணுறியன்னா, மரப்பலகையில் 4 பக்கட்டும் அடித்து நீ உள்ளார உட்காந்துக்க, அதையும் ஆணியால் வச்சு அடைச்சிடணும், நீ தண்ணிக்குள்ளே போ அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, எப்படி ஐயா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஆற்றுக்குள்ளே இறங்க சொல்கிறீங்க குருஜி, ஆனால் தீபாவை ஆற்று தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு குருஜி சொல்கிறாரு, அதுக்கு தான் நான் ஒரு வழி சொல்கிறேன். அந்த மரப்பலகையை கயிறால் கட்டி கரையில் நிற்கிற ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கணும். முக்கியமாக நம்பிக்கையாக இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட மட்டும்தான் அந்த கயிறை கொடுக்கணும், அவங்க தான் உயிரை காப்பாற்றுறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஒரு அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்ககிட்ட வழி கேட்டால் தீபாவை கொலை பண்ணுறதுக்கு நீ வழி சொல்கிறியா அப்படின்னு கேட்க. அப்போ குருஜி சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த பரிகாரத்தை பற்றி உனக்கு எதுவுமே தெரியல, இங்கே பாரு ரம்யா, நீ வாயை மூடு, இங்கே பாரு தீபா, இந்த பரிகாரத்தை மட்டும் நீ செய்யலைன்னா கண்டிப்பாக உன் அத்தையோட உயிர் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, இது சத்தியம் அப்படின்னு 90 சத்தியம் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அந்த குருஜி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒட்டி வச்சுருந்த அந்த தாடி கீழே விழுகுது. இதை பார்த்துட்டு நம்ம ரம்யா அதிர்ச்சியாகி சைகையில் தாடி தாடி அப்படின்னு சொல்ல அவர் டக்குன்னு தாடி எடுத்து முகத்தில் ஒட்டிக்கிறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இந்நேரம் மாட்டி கொடுத்துருப்பியடா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் குருஜி, நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு குருஜி சொல்கிறாரு, ஒருவேளை இந்த பரிகாரத்தை முடிக்கலைன்னா உன் அத்தையோட உயிர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு ரம்யா, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக குருஜியை பார்த்து, இங்கே பாருங்கள் குருஜி, நான் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நல்லபடியாக முடிப்பேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா பரிகாரம் செஞ்சுட்டு ரொம்ப சோகமாக படுத்து கிடக்குறாங்க. சே, இப்படி போட்டு என்னை அருண் படுத்தி எடுத்துட்டானே, ஐயோ கண்ணமெல்லாம் ஓட்டையாயிருச்சு, வலி தாங்க முடியல, கை கால்லாம் உப்பில் பிறண்டது வலிக்குது, கையில் தீச்சட்டி எடுத்தது கை எரியுது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அருண் உன்னை கண்டிப்பாக நான் பழிவாங்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு. நம்ம ஐஸ்வர்யா செம்ம கோவத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அருணாச்சலம் கூப்பிடுறாரு, ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இந்த கலவனுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, நம்ம பேசாப்பில் முடியாத மாதிரி படுத்து கிடப்போம், கூப்பிட்டு பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு. அருணாச்சலம் கூப்பிட்டுக்கிட்டே வராரு. நேராக ஐஸ்வர்யோட ரூம் கதவை திறந்து பார்த்தா ஐஸ்வர்யா படுத்து கிடக்குறாங்க. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, இங்கே பாரு, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கும் படுத்து கிடக்குற, காதில் விழுவலையா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா முதுவாக எழுந்திரிச்சு, மாமா நேற்று நான் பரிகாரம் செஞ்சேனா, அதான் முடியலை அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, பரிகாரம் செஞ்சியா, எதுக்கு பரிகாரம் செஞ்ச அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, மாமா அத்தைக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி அழகு குத்திக்கிட்டேன், உப்பில் நடந்தேன், தீச்சட்டி எடுத்தேன், கையை பாருங்கள் கன்னத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்ல. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, அத்தைக்காக நீ இவ்வளோ பண்ணியா, என்னால் நம்ப முடியல அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, மாமா கை கால்லாம் எரியுது, என்னை பார்த்தா நம்ப முடியலையா அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, அப்படியா, சரி, இது மாதிரி அபிராமியோட பீரோலேருந்து 10 லட்ச ரூபா பணம் எடுக்கணும், அதுக்கு தான் உன்கிட்ட கேட்டேன், சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ டக்குன்னு ஐஸ்வர்யா, மாமா என்ன சொன்னீங்க, பணம் தானே எடுக்கணும், கொடுங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு.
அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு ஐஸ்வர்யா, அதான் உனக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிக்கிட்டு நேராக அபிராமியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இந்த சாவி நம்ம கைக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது, இன்றைக்கி நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா நேராக பீரோவில் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அதில் தங்கம், பணம், வெள்ளி, வைரம், கட்டுக்கட்டாக பணம் அப்படின்னு நிறையவே இருக்குது. இதை பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு எல்லையில சந்தோஷம். என்ன இது, இவ்வளவு இருக்குது, ஊரில் உள்ள மொத்த பணமும் இங்கே தான் இருக்கும் போல், இந்த தங்கத்தையெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு ஒவ்வொரு தங்கமாக எடுத்து பார்க்குறாங்க. அடுத்ததாக கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறத பார்த்துட்டு, இவ்வளோ கட்டு பணத்தை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்கிற நகையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எல்லாமே ஒரே தங்கமாக இருக்குது. அதையெல்லாம் பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. இத்தனை நாளும் இந்த பணம் நகையெல்லாம் வீட்டில் இருந்தது நமக்கு தெரியாமல் போச்சே. இந்த அபிராமி சரியான ஆளு தான், எல்லாத்தையும் தீபாட்ட கொடுக்கணும்னு தக்க வச்சிருப்பா போல அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் கத்துறாரு, ஐஸ்வர்யா பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இந்த எடுத்துக்கிட்டு இருக்க மாமா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து பேக்கில் வைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இவ்வளோ பணம் இருக்கையில் ஒரு 2 கட்டு காணாமல் போனால் தேடவா போகிறாங்க அப்படின்ட்டு 2 கட்டு பணத்தை எடுத்து அவங்க முந்தானையில் சொருவிக்கிறாங்க. சொருவிக்கிட்டு கதவை சாத்திட்டு பீரோலையும் பூட்டிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக அருணாச்சலத்துக்கிட்ட இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்ல, அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, சாவியை நீயே வச்சுக்க, வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ஐஸ்வர்யா செம்ம சந்தோஷப்படுறாங்க. கைக்கு நமக்கு சாவி வந்திருக்கே அப்படின்ட்டு நேராக பீரோல் கிட்டே போயிட்டு பீரோவில் திறக்கிறாங்க. திறந்துட்டு இது அம்மா கிட்ட இப்போ உடனே காமிக்கணும் அப்படின்ட்டு நேராக அந்த ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி ஃபோனை அட்டன் பண்ணி சொல்ல, ஐஸ்வர்யா என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கிறேன், பொசுக்குன்னு செத்தில் போயிடாத அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி கேட்குறாங்க, என்னடி அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா பீரோவில் திறந்து அதில் உள்ள தங்கம், பணம் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராஜேஸ்வரி வாயை பழக்கிறாங்க, என்னடி இது, அங்கே ஒரு நகை கடையே இருக்கும் போல் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா இது எல்லாமே அத்தையோட பணமும் நகையும், மாமா வந்துட்டு கொஞ்ச நேரம் சாவியை என் கையில் கொடுத்தாரு, அதான் இப்போ வாங்கிட்டு போயிடுவார் அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது உனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நீ என்ன பண்ணுறியன்னா எல்லா நகை பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரிம்மா நான் போயிட்டு பையை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போக பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்துட்டு, ஐஸ்வர்யா மாமா உங்ககிட்ட சாவி கொடுத்தாராம்ல, என்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆக்குறாங்க. இருந்த பணத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்ட்டு நேராக மீனாட்சிக்கிட்ட, இது மாதிரி மாமா என்கிட்ட தான் சாவி கொடுத்தாரு, பதட்டத்தில் எங்கே வச்சேன்னு தெரியல, நான் வந்துட்டு தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதில் தங்கம் பணமெல்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல, அதை போய் அனாவசியமாக அங்கங்கே வச்சுட்டேன்னு சொல்கிறேன், சரி போய் தேடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு நேராக ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி, அம்மா உன்னால் எனக்கு கிடச்ச அந்த 1 லட்ச ரூபா பணமும் போச்சு அப்படின்னு. ராஜேஸ்வரி கேட்குறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா நான் வெளியில் வந்தேனா, வெளியில் வந்ததோட மீனாட்சி வந்து சாவியை கேட்குறா, மாமா வந்து சாவியை கொடுக்க சொன்னாங்களாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த சாவி இன்னும் உன் கையில் தானே இருக்குது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த சாவி இன்னும் என் கையில் தாம்மா இருக்குது அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, சோப்பு இருந்துச்சுன்னா அதில் அந்த சாவியை வச்சு அச்சு எடுத்துக்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாத்ரூம்குள்ளே போயிட்டு அந்த சாவியோட அச்சை எடுக்கிறாங்க. அப்போ மீனாட்சி நேராக ஐஸ்வர்யாவை தேடி வராங்க. ஐஸ்வர்யா சாவியை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இந்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சை எடுத்து வச்சுட்டு அந்த சாவியை கொண்டாந்து மீனாட்சிகிட்ட கொடுத்து, இந்தாங்கக்கா அப்படின்னு சொல்ல மீனாட்சியும் அந்த சாவியை வாங்கிக்கிறாங்க. அப்போ மீனாட்சி அந்த இடத்துலேருந்து போனதோட ஐஸ்வர்யா போயிட்டு அந்த சாவியோட அச்சை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த சாவியோட அச்சை எடுத்துக்கிட்டே நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி, அம்மா நீ சொன்ன மாதிரி அந்த அச்சை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சாவி மீனாட்சிக்கிட்ட போயிட்டு, ஆனால் அந்த சாவிக்கான டூப்ளிகேட் சாவியை நம்ம ரெடி பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்துருவோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ தீபா நினைக்கிறாங்க, அத்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை செஞ்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு. அப்போ அந்த பக்கமாக நம்ம மீனாட்சி வந்துட்டு தீபா புலம்புறதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. நேராக மீனாட்சி வந்துட்டு, என்ன தீபா என்ன புலம்புற, பரிகாரம்
அத்தை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ தீபா வந்து ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்ல, மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.